ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கேகே கலா கிச்சன். இட்லி மாவு இல்லாத சமயத்தில் திடீர்னு வீட்டில் விருந்தாளிங்க வந்துட்டாங்கன்னா வீட்டில் இருக்கிற ரவை தயிரை வைத்து 20 நிமிஷத்தில் சாஃப்டான ரவை இட்லி செய்யலாம். வாங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த ரவை இட்லியை செய்யலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ரவை 200 கிராம், தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி சிறிதளவு, சிறியதாக நறுக்கிய பச்சை மிளகாய் 3, கருவேப்பிலை சிறிதளவு, துருவிய கேரட் 2 டேபிள் ஸ்பூன், தயிர் 200 கிராம், கடுகு அரை டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், சிறியதாக நறுக்கிய முந்திரி சிறிதளவு, கார்னிஷ்காக கொஞ்சம் முந்திரி, பேக்கிங் சோடா 2 பிஞ்ச், உப்பு 1 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. ரவை இட்லி செய்யறதுக்கு முதல்ல ரவையை வறுத்துக்கலாம். இதற்கு ஸ்டவ்வில் கடாயை வைத்து கடாய் காஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டு எண்ணெய் காஞ்சதும் எடுத்து வச்சுருக்கிற கடுகு சீரகம் போட்டு கடுகு சீரகம் நன்றாக பொரிந்ததும் கடலைப்பருப்பு, முந்திரி, உளுத்தம்பருப்பு எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு 5 செகண்டுக்கு வறுத்துக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ரவை எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ரவையை வறுத்துக்கலாம். அதனால் 2 நிமிஷம் வறுத்தா போதும். ரவை கலர் மாறுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்துருங்க. நல்லா வறுபட்டதும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆற விட்டுடுங்க. பாருங்கள், ரவை நல்லா ஆறிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரட்டு கொத்தமல்லி இருந்து பாதி அளவு சேர்த்துக்கலாம். மீதியை கார்னிஷ்காக வச்சுக்கலாம். அடுத்து தேங்காய் துருவலையும் இதற்கு தேவையான 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கலாம். எல்லாவற்றையும் சேர்த்து நன்றாக கலந்து ஒரு தட்டு போட்டு 5 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சுருங்க. இட்லி தட்டில் எண்ணெய் தடவி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டவ்வில் இட்லி பாத்திரத்தை வச்சு தண்ணியை ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின தயிர் ரவையில் நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதில் 3/4 கப்பு தண்ணீரையும் பேக்கிங் சோடாவையும் சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கலாம். நான் இங்கு ஒரு இட்லி தட்டில் துணி போட்டு வச்சுருக்கிறேன். கார்னிஷ்காக முந்திரி, கொஞ்சம் கேரட்டு, கொத்தமல்லி வைத்து தக்காளியையும் வைத்து அதற்கு மேலே இந்த மாவை ஊற்றி இட்லி பாத்திரத்தில் தண்ணீர் கொச்சதும் எடுத்து வச்சிடலாம். ரவை இட்லி செய்யும்போது 1 கப் ரவை, 1 கப் தயிர், 3/4 கப் வாட்டர் இந்த அளவில் சேர்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா ரவை இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும். ரவை இட்லி வேக வைக்கும்போது 5-6 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வைங்க. 6 நிமிஷம் கழித்து இட்லி நல்லா வெந்திருக்குது. இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி தட்டை எடுத்துகிட்டு 2 நிமிஷம் ஆற வச்சுட்டு அப்புறமா இட்லி எடுங்க. இந்த ரவை இட்லி கூட உருளைக்கிழங்கு சாகு, தேங்காய் சட்னி வீட்டு சாப்பிட மிக அருமையாக இருக்கும். உருளைக்கிழங்கு சாகு செய்கிறத போன வீடியோவில் போட்டிருக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன். மேலே ஐகார்ட்லேயும் போய் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இட்லி ரொம்ப சாஃப்டாக உதிரி உதிரியாக இருக்குது. இந்த டிஷ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.